ஆக்டர் நகுல் அவர்கள் சமீபத்தில் பேட்டியில் தன்னுடைய அக்காவான தேவயானியருடைய திருமணத்தை பற்றியும் இவங்களை பற்றி சோசியல் மீடியாவில் வர்ற ஒரு சில கருத்துக்களை பற்றி வெளிப்படையாக பேசியிருக்காரு. அந்த பேட்டியில் நகுல் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க மூலியமா இப்போ இந்த வீட்டில் பார்க்கலாம். 90s காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் பிஸியான நடிகையாக வலம் வந்தவங்க தான் நடிகை தேவயானி அவர்கள். நடிகை தேவயானி அவர்கள் வெள்ளித்திரை அப்படிங்கிறத தாண்டி சின்னத்திரையிலும் சீரியலில் நடிச்சுட்டு இருந்தாங்க. தேவயானி மகள் இனி அவங்க தற்சமைக்கும் பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ்ட் இருக்க சரிகமபா சீசன் 5 நிகழ்ச்சியில் ஒன் ஆஃப் த கண்டஸ்டாக கலந்துக்கிட்டு கலக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. நடிகை தேவயானி அவர்கள் ராஜ்குமார் அவர்கள் இயக்கத்தில் வெளியான நீ வருவேன திரைப்படத்தில் நடிக்கும்போது நடிகை தேவயானிக்கும் ராஜ்குமாருக்கும் நட்பு ஏற்பட்டு பின் காதலாக மாறி 2 பேரும் காதலிச்சு வீட்டை எதிர்த்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அதாவது தேவயானி ராஜ்குமாரை திருமணம் செஞ்சுக்கிறது தேவனுடைய குடும்பத்துக்கு பிடிக்கல. அதனால தேவனுடைய குடும்பத்தார்கள் பேசாமல் இருந்தாங்க. பல வருடங்களுக்கு எடுத்து தற்சமிக்கும் தேவனுடைய ஃபேமிலி தேவையோடு சேர்ந்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பல பேட்டி பல இன்டர்வியூகளில் தேவயானியும் அவங்களுடைய தம்பி நகுலவர்களும் பல ஃபங்க்ஷனில் ஒன்றா கலந்துக்கிறாங்க. ஒரே மீடியாவில் கூட 2 பேர் பேசுகிறதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த வீடியோலாம் கூட சோசியல் மீடியாவில் வைரலாகிட்டு வருது. இந்த நிலையில் சமீபத்தில் நகுலவர்கள் ஒரு பேட்டியில் கலந்துருக்காரு. அந்த பேட்டியும் போது நகுலவர்களிடம் சோசியல் மீடியாவில் உங்களை பற்றியும் உங்கள் அக்காவை பற்றி வர்ற வதந்திகளை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நகுலவர்கள் என்னுடைய அக்கா தேவயானி அவர்கள் ராஜ்குமாரை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிறது எனக்கு பிடிக்கல. அதனால தான் எங்கள் அக்காவை நான் ஒதுக்கி வச்சிருக்கேன்னு பல பேர் சோசியல் மீடியாவில் கருத்துக்களை பதிவிட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய அக்கா எனக்கு ஒரு தாய் மாதிரி, எங்கள் அக்கா மாதிரி ஒரு மனிதரை நான் எனக்கு பார்த்ததே இல்லை. எங்கள் அக்கா தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு எங்கள் அக்கா வந்து எனக்கு அம்மா ஸ்தானத்தில் அப்படின்ட்டு என்னுடைய அக்கா எனக்கு அக்காவை கிடைச்சது பெருமையாக இருக்குது. நான் தேவயானியருடைய தம்பி அப்படின்னு சொல்கிறது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு நடி தேவயானியை பற்றி நகுலவர்கள் அந்த பேட்டியில் ரொம்பவே பெருமையாக பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் நானும் என் அக்காவும் பேசாமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னுடைய மனைவி சுருதி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஃபஸ்ட்டு கேட்கும்போது கோவம் வந்துச்சு. ஆனால் இப்போல்லாம் இதை கேட்டால் இது என்னடா சீரியலில் ஃபுல்லாக பேசுகிறாங்கன்னு தான் நினைக்க தோணுது. சோசியல் மீடியாவில் எங்களை பற்றி வர்ற கருத்துக்களையும் வதந்திகளையும் நான் எதையுமே நான் கண்டிக்கிறது இல்லை அப்படின்ட்டு நகுலவர்கள் அந்த பேட்டியில் ரொம்பவே வெளிப்படையாக பேசியிருந்தார். இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் கவனம் பண்ணுங்க. இதுபோன்று சினிமா சீரியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெட் ஆப்பிள் 2 வாய்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.